எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. Surya, Karthik, she is my wife. ஹல் What happened? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? இவங்க தான் என்னோட வைஃப் ஷாலினி. என்ன அட நீங்க தானா? வாட் ஷாலினி? உனக்கு இவங்கள தெரியுமா என்ன? எஸ் ஆஃப் கோர்ஸ் வினோ, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அது மட்டும் இல்ல ரிலேஷன் தான் வினோ. கார்த்தி, என்னடா நடக்குதுங்க? எனக்கும் அதுதான்டா ஒண்ணுமே புரியல. என்ன மாமா ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க போல. வாட்? ஷாலினி, யார் இப்ப நீ மாமான்னு கூப்பிடுற? பை தி வே வினோ, உனக்கு இவங்க யாருன்னு தெரியாதுல்ல? உனக்கு தெரியுமே, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. எங்க மாமா பசங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல வினோ. அதுல கார்த்திக் தான் என்னோட மாமா. ஏய், வாட்? வாட் இஸ் சர்ப்ரைஸ்? அப்போ இவங்க நமக்கு ரிலேஷனா? ஆமா வினோ. ஓ மை காட். கார்த்திக், நீங்களும் நாங்களும் ரிலேஷன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. என்னோட ஒய்ஃபோட ரிலேஷன்ஸை யாரையுமே நான் பார்த்ததில்ல. பிகாஸ் எங்கள் மேரேஜ் எப்படி ஆயிருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃபேமிலியில் யாருமே எங்களை ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் இப்போ நாம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இப்படி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன கார்த்திக், நான் எவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட ஹாப்பியா இருக்க மாதிரியே தெரியல. அது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல குமார். சடனா ஒரு ஷாக், அவ்வளோதான். மற்றபடி எங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கும் ஹாப்பி தான். ஹாய் அனிதா, ஹவ் ஆர் யூ? எனக்கு என்ன ஷாலினி, நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். எங்களுக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இத்தனை நாளா எங்க மருமகளை யாருமே ஏத்துக்கலன்னு நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். அது மட்டும் இல்ல, இப்ப கொஞ்ச நாளா சம்மந்தியம்மா அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. மற்றபடி உங்க யாரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. எங்களுக்கும் ஆண்டி. உனக்கு இன்னும் அந்த திமிரு போலல்லடி. ரொம்ப திமிரா பதில் சொல்லிட்டு இருக்க. பாத்தியா எவ்வளோ பெரிய குடும்பத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு பார்த்து வயிறேறி. நீங்கள்லாம் பார்த்து வயிறேறியணும். இப்போ ஏதாச்சும் பண்ணணுமே. இவங்க முன்னாடி கண்டிப்பாக நம்ம கெத்தாக தான் இருக்கணும். ஏய் பட்டம்மா, சேர் கொண்டு வா. என்ன அனிதா நின்றுட்டே இருக்க? உனக்கு வேணா ஒரு சேர் போட சொல்லட்டுமா? உட்காரியா? இட்ஸ் ஓகே ஷாலினி, நோ ப்ராப்ளம். எனக்கு சேர்லாம் எதுவுமே வேண்டாம். நான் விருப்பப்பட்டு தான் நின்றுட்டு இருக்கேன். ஓகே ஓகே அனிதா, நீயே விருப்பப்பட்டு நிற்கிறேங்கிறப்போ நான் என்ன சொல்ல முடியும்? ஸோ நீ நின்றுட்டே இரு, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒன்றும் இல்லை ஷாலினி, நீங்கள் அனிதா கிட்ட சரியா பழகுனது இல்லை பார்த்தீங்களா? அதனால தான் அனிதாவை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல. நானே சொல்கிறேன், என் தங்கச்சி பெரியவங்களுக்கு எப்பயுமே மதிப்பும் மரியாதையும் கொடுத்து தான் நடந்துப்பான். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி எல்லார்கிட்டையுமே ரொம்ப பாசமா, ரொம்ப பொலைட்டா, எல்லார் மேலேயும் மரியாதையோட, யார்கிட்டையும் ஈகோ காமிக்காம ரொம்ப பொறுப்பா நடந்துப்பா. அதெல்லாம் விடுங்க, இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்டுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. என் ஃப்ரெண்டை எந்த இடத்துலையுமே தலைகுனிய வச்சதே கிடையாது. அவன் எப்பயுமே தலை நிமிர்ந்து தான் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறான். இதை விட ஒரு புருஷனுக்கு வேற என்னங்க வேணும்? நீங்களே சொல்லுங்க ஆண்டி. கரெக்டு தான் தம்பி, நீ சொன்னாதான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? இந்த பொண்ணை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அன்பா பாசமா இருக்க பொண்ணுன்னு. அது மட்டும் இல்ல, கிளைண்ட் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பொறுப்பா புடவை கட்டிட்டு வரணும்னு எத்தனை பேருக்கு தோணும் சொல்லுங்க? ஆனா புடவை கட்டி இந்த சாரிக்கு நெத்தியில யாரு குங்குமம் வச்சு நீங்க பார்த்துருக்கீங்க? ஆனா புருஷன் மேல இருக்க பாசத்துல தானே நெத்தியில குங்குமம்லாம் வச்சு ரொம்ப பொறுப்பா குடும்ப பொண்ணா வந்திருக்கா. இதுல இருந்தே தெரியலையாப்பா? நாங்கெல்லாம் பெரியவங்க, ஒருத்தரை பார்த்தாலே அவங்க எப்படின்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும். மேடம், எல்லாருக்குமே ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க மேடம். என்ன பட்டம்மா, வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா கடகடன்னு வேலை செய்ய முடியாதோ? இவ்வளோ லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை மேடம், அது ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. அம்மா, லஞ்ச் ரெடியாக இருக்கு. சரிங்க பட்டம்மா, நாங்கள் சொல்கிறப்ப சூடாக எடுத்து வைங்க.
ஆ சரிங்கம்மா. மருமக என்னாச்சு மகேஸ்வரி? வந்தவங்க முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருக்கா? அவ என்ன புதுசா வாங்க பண்றான்? எப்பயும் பண்றது தானே, நமக்கெல்லாம் பழகி போச்சு. சரி விடுங்க, வேற என்ன பண்றது? தெரிஞ்சவங்களா வேற போயிருக்காங்க, சொந்தக்காரங்க வேற. அவங்க முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவங்க என்ன நினைப்பாங்க? அவளை பத்தி அவங்களுக்கு தெரியாம இருக்குமாங்க? ம், அதுவும் கரெக்ட் தான். நீங்களாம் ரிலேஷன்னு எங்களுக்கு இப்பதான் ஆன்ட்டி தெரியும். கண்டிப்பா ஒரு நாள் எல்லாருமே வீட்டுக்கு வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரோம். சரிப்பா, எல்லாரும் ஜூஸ் குடிங்க. லஞ்ச் ரெடியா இருக்கு, லஞ்ச் சாப்பிட போலாம். ஆ சரிங்க அங்கிள். அப்புறம் மாமா, நீங்க இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருப்பேன், இவர் தான் என்னோட புருஷன், அதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லைல்ல மாமா உங்களுக்கு? பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்க போல. என்ன மாமா, உங்ககிட்ட தான் பேசுறேன், நீங்க எதுவுமே பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. இவள என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? சும்மா சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. இருடி உன்ன, என்னமோ உண்மையா பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறல்ல. இருடி, இவரே ஏன் புருஷன், எனக்கு மட்டும்தானே மாமா, நீ எப்படி மாமா மாமான்னு கூப்பிடலாம் உன்ன? என்ன மாமா நீங்க? ஷாலினி தான் உங்களை கேள்வி கேட்டுட்டே இருக்காளே, நீங்க எதுவுமே பதில் சொல்லாமே இருக்கீங்க. பதில் சொல்லுங்க மாமா. என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க? ஷாலினி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இவன் என்ன புதுசா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா? ஆமா ஷாலினி, ஃபர்ஸ்ட்டும் நீங்க பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டேன், அதான். இட்ஸ் ஓகே மாமா, இப்படி பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆக தானே செய்வீங்க. அப்புறம் என்ன அனிதா, புதுசா கார்த்திக் மாமாவை நீ மாமான்லாம் கூப்பிடுற போல? இதுல என்ன இருக்கு ஷாலினி? அவரு என்னோட புருஷன் தானே, என் புருஷனை நான் மாமான்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? மாமான்னு கூப்பிடலாமே. ஆமா தானே ஆண்டி? ஆண்டி நீங்களே சொல்லுங்க, என் புருஷனை நான் மாமான்னு கூப்பிடக்கூடாதா என்ன? ஆமா அனிதா, கரெக்டா சொன்ன. உன் புருஷன் கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நீ எப்படி வேணாலும் அவரை கூப்பிடலாம். நீ மாமான்னு கூப்பிட்டினா அவனும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பாருங்க ஷாலினி, என் ஹஸ்பண்டை எனக்கு மாமான்னு கூப்பிடணும்னு தோணுச்சு, அதனால நான் கூப்பிட்டேன். உங்களுக்கு இதுல என்ன ப்ராப்ளம்? என்ன ஷாலினி, உனக்கு என்னம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வினோ, அவங்க வீட்டில் நான் போய் ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, அவங்க எப்பயும் அந்த மாதிரி கூப்பிட்டு நான் பார்க்கல, சடனாக இங்கே கூப்பிடுறாங்களா, அதனால கேட்டேன் வினோ, நத்திங் எல்ஸ். ஓகேப்பா, பேசினா பேசிட்டே இருப்போம். லஞ்ச் ரெடியாக இருக்கு, வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம். நீ என்பதே நான் தானடி. என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கப்பா. ஆ சரிங்க ஆண்டி. கார்த்திக் சாப்பிடுங்க, ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? சாப்பிடுங்க கார்த்திக், அனிதா சாப்பிடுங்க. ஆ சாப்பிட்டுட்டு தான் சார் இருக்கோம். இவருக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்காரு? இவ்வளோ பார்த்ததுலேருந்தே ரொம்ப டல்லாக இருக்காரு, ரொம்ப கம்மியாக சாப்பிட்றாரே, அவருக்கு சாப்பிடவே முடியலன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? என்ன கார்த்திக் மாமா அப்படியே வச்சிருக்கீங்க, சாப்பிடுங்க. இவ ஒருத்தி சும்மா சும்மா மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. இவ மாமான்னு கூப்பிட்டாலே எனக்கு கோவம் கோவமா வருது. இங்க மாமா. அனிதா, இப்போ என்னையா கூப்பிட்ட? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். நான் வேற யாரை கூப்பிட முடியும்? ஏன் அமைதியா இருக்கீங்க? சாப்பிடுங்க. அவங்கெல்லாம் உங்களை தாங்க பார்க்குறாங்க, ஏதாவது நினச்சிக்க போறாங்க. சாப்பிடுங்க. ஆ எனக்கு என்னமோ பசிக்கவே இல்லை அனிதா, அதான் சாப்பிட முடியல. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. சுத்தமாக சாப்பிடாம இருந்தா அவங்களாம் தப்பாக நினைப்பாங்க. கொஞ்சமாச்சும் சாப்பிடுங்க. ம். அப்புறம் நான் வர சொல்லியே 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் வரல. நானும் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா. சொல்லுங்க சார், எதுக்கு வர சொன்னீங்க? ஒரு வேகத்துல வர சொல்லிட்டேன், இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? சார் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. அப்பண்ணா நேற்று அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் கொடுத்துருந்தேன்ல, அது முடிச்சிட்டிங்களா என்னன்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். சார் இன்னும் 1 hourல முடிஞ்சிடும் சார். இன்னும் கொஞ்சம் மட்டும் பெண்டிங் இருக்கு, இன்னும் 1 hourல முடிச்சிடுறேன் சார். அப்படியா? நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். அது ஒன்றும் இன்னைக்கு அர்ஜென்ட்லாம் இல்லை, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணால் கூட போதும். இவர் தான் இப்போ கூப்பிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் முடிச்சாச்சான்னு கேட்குறாரு. இவரே இப்போ அர்ஜென்ட் இல்லை, எப்போ டைம் கிடைக்குதோ பண்ணுன்னு சொல்கிறாரு. என்னாச்சு? என்னங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. அது கேட்க தான் கூப்பிட்டீங்களா? அப்போ நான் கிளம்பட்டுமா? அது ஒரு நிமிஷம் இருங்களேன். என்ன சார்? ஏய், நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா சும்மா சார் சார்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன். இங்கே நம்ம 2 பேர் தானே இருக்கோம், இப்போ எதுக்கு சார்னு கூப்பிடுறேன்? என்ன 2 பேர்
பேர் இருந்தாலும் இது ஸ்கூலுங்க. அப்போ நான் உங்களை சார்னு தானே கூப்பிடணும். இவளா கண் பார்த்த கதைக்க முடியாமல் நானும் தவிக்கின்ற ஒரு பெண்ணும் நீதான் கண் கொட்ட சார் என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்ணா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, எதுக்கு சும்மா சும்மா சார் சார்னு கூப்பிடுறீங்க? நாம 2 பேர் தானே இங்க இருக்கோம். எப்பயும் வாங்க போங்கன்னு தானே கூப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன? நான் எப்பயும் போல தான் கூப்பிடுறேன். இல்ல, எனக்கு தெரியுது. என் மேல கோவமா இருக்கீங்களா? கோவமா? என்னங்க கேக்குறீங்க? நான் எதுக்காக கோவமா இருக்கணும்? எனக்கு புரியவே இல்ல. இல்ல, நேத்து இன்னும் நீங்க அதை மறக்கலையா என்ன? ஒரு பிரின்சிபலா என்ன செய்யணுமோ அதை தானே செஞ்சீங்க. இதுக்காக நான் எதுக்கு கோச்சுக்கணும்? இருந்தாலும் உங்களை ஹர்ட் பண்ணிட்டேன்ல. இல்ல இல்ல இல்ல, போதுமா? அப்படி எதுவும் இல்லைன்னா சிரிக்கலாம்ல. நீங்க சிரிச்சே நான் பார்க்கல தெரியுமா? முன்னாடிலாம் எப்ப வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பீங்க. நேத்து இருந்து நீங்க சிரிச்சே நான் பார்க்க முடியலையே. அதனால தான் கேக்குறேன், இன்னும் கோபம் போலையான்னு. போதுமா? சிரிச்சிட்டேன். அப்பனா இப்போ நீங்க தான் உம்மன் இருக்கீங்க. நானும் நல்லா சிரிச்சிட்டு தான்ப்பா பேசுறேன். ஆனா ஒண்ணுங்க, இதுல இருந்து எனக்கு ஒண்ணு கிளியரா தெரியுது. என்ன தெரியுது? அதுவா, எப்போ நான் கோச்சுக்கிட்டாலும் ஈஸியா நீங்க என்ன சமாதானப்படுத்துவீங்க போலயே. பரவாயில்ல, இதுக்காகவே அப்ப அடிக்கடி கோச்சுக்கலாம் போல. ஆ, அவ்வளோ சீக்கிரம் உன்னை எதுக்காகவும் திட்ட மாட்டேன். அப்படி திட்டினாலும் இதே மாதிரியே சமாதானப்படுத்திடலாம். என்ன மேடம்க்கு ஓகேவா? நிஜமா இதே மாதிரியே சமாதானப்படுத்துவீங்களா? மேடம்க்கு இதுதான் ஆசைன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. நான் ரெடி தான். பூவின் உள் பனித்துளி தூறுது தூறுது அப்போ தூறுது இதுக்காக தான் கூப்பிட்டீங்க. என்கிட்ட அட்மின் ஒர்க் முடிஞ்சிருச்சான்னு கேட்டதெல்லாம் ஒரு சாக்கு, கரெக்டா? ஆமா. சரியான ஆளுதான். நீங்க இந்த ஸ்கூலோட பிரின்சிபல். யாராச்சும் ரூம்குள்ள வந்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல கையெடுங்க. யாரா இருந்தாலும் பெர்மிஷன் கேட்காம ரூம்குள்ள வர மாட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இங்கே பாருங்க. நீங்கள் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலோட போஸ்ட்டோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த போஸ்ட்டில் இருக்கப்போ யார் என்ன தப்பு பண்ணாலும் தட்டி கேட்க தான் முடியும். அது நானாகவே இருந்தாலும் நீங்கள் தட்டி கேட்டு தான் ஆகணும். அதுக்காகலாம் நான் கோச்சிக்க மாட்டேங்க. நீங்கள் தேவையில்லாமல் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்க, கரெக்டாக? அதான் நான் நார்மலாக இருந்தால் கூட நான் ஏதோ கோவமாக இருக்கேன்ற மாதிரியே உங்களுக்கு தோணிருக்கு. எனக்கு அதில் எந்த கோவமும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு திட்டுறப்ப சின்னதாக எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா உங்க மேல எந்த தப்புமே இல்ல. பிரின்சிபலா நீங்க பண்ணது கரெக்ட் தான். அதனால அத பத்தி யோசிக்க வேண்டாம். ஓகே? தேங்க்ஸ் அப்பண்ணா. தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுக்காக தான். நீங்களும் புரிஞ்சுக்காம இருப்பீங்களோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். ஆனா எவ்வளவு அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கு தான் தேங்க்ஸ். உங்க தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், சரியா? என்னன்னு தெரியலங்க, இதுக்கு முன்னாடி உங்க மேல எனக்கு எந்த தாட்டும் வந்ததில்ல. ஆனா இப்பெல்லாம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் நான் கோவமாவே இல்லை. ஆனா என்னை சமாதானப்படுத்தணும்னு நீங்க நேற்று இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. ம் ஒன்றும் இல்லை. கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை பிடிப்பாயா அன்பே நான் உறங்க வேண்டும் அழகான என்னடா இங்க வந்து தனியா நிக்கிறேன்? கார்த்தி. ஒன்றும் இல்லை சூர்யா, கிளம்பலாமா? அதான் லஞ்சுக்கு வந்தோம், சாப்பிட்டாச்சு. இன்னும் ஏன் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும்? கிளம்பலாமே. நீ எங்க சாப்பிட்ட? சாப்பாடு வச்சதுல பாதி சாப்பாடு கூட நீ சாப்பிடல. எனக்கு புரியுதுடா மச்சான். ஷாலினியை பார்த்தது எல்லாருக்குமே செம்ம ஷாக் தான். குமாரோட ஒய்ஃபா இருப்பான்னு சத்தியமா யாருமே இங்கே எதிர்பார்க்கல. இருந்தாலும் என்னடா பண்ண முடியும்? அவரு நம்மளோட கிளைண்ட், அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து தானே ஆகணும். இப்போ ரிலேஷனா வருவாங்கன்னு நாமளும் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்ன பண்றது? சரி, அதையே யோசிச்சுட்டு இருந்தா மட்டும் நீ அதை விட்டு வெளியே வரணும். இங்க பாரு, உனக்குன்னு அனிதா இருக்கா. இன்னமும் நீ எதுக்கு அந்த ஷாலினி பண்ணதையே நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன்? அனிதா இருக்கா, அவளை மட்டும் நினை, புரியுதா? டேச்சி, நான் எங்க அவளை நினைச்சேன்? இங்க பாரு, அவ கொடுத்துட்டு போன அவமானத்தை என்னைக்குமே என்னால மறக்கவே முடியாது மச்சான். அவளை பார்க்குறப்பெல்லாம் அது மட்டும்தான் தோணுது. நானும் அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா சத்தியமா என் மனசுல அனிதா மட்டும்தான் இருக்கா. இவளை பார்க்க எரிச்சலா இருக்கு. இங்க அவளை பார்ப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. ஆனா இதுக்கப்புறம் குமார் கூட தான் நம்மளோட நிறைய பிஸ்னஸ் டீலிங்ஸ் இருக்கு. என்ன பண்ண போறோம்னு எனக்கு தெரியல.
இங்க பாரு கார்த்தி, ஃபேமிலி வேற பிசினஸ் வேற, ரெண்டையும் ஒண்ணா பேசக்கூடாதுன்னு நீ தான் எனக்கே நிறைய டைம் சொல்லியிருக்க. இப்போ என்ன, இவ யாரு முதல்ல நமக்கு? உங்க அத்தை பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப ரிலேஷன் ஆயிட்டாங்க, ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்க. வேற வழி இல்லை, இதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கும் வரதான் செய்வாங்க. நம்ம வீட்டில் போய் சொல்லி தான் ஆகணும், இதெல்லாம் மறைக்க முடியாது. சரி விடு, நம்ம பிஸ்னஸ் தானே அவங்க கிட்ட பார்த்துட்டு இருக்கோம், அதையே பார்க்கலாம். அது மட்டும் இல்லடா, எனக்கு அவங்க ஃபேமிலியை பார்த்தா நல்லவங்களா தான் தெரியுறாங்க. அவங்க அம்மா அப்பா பத்தியா எவ்வளோ பொலைட்டாக நம்ம கிட்ட பேசினாங்க, நடந்துக்கிட்டாங்க. ஆனா உன் அத்தை பொண்ணு இருக்காளே, கொஞ்சம் கூட மாறலடா. அவ அப்படியே தான் இருக்கா. எவ்வளோ திமிரா நடந்துக்கிறான்னு பாத்தியா? அவளை பத்தி தான் நமக்கு தெரிஞ்சது தானே. சின்ன வயசுல இருந்தே பணம் மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். இப்பவும் அப்படிதான் நடந்துக்கிறா. எனக்கு அவளை பத்திலாம் எந்த கவலையுமே இல்லை. சரி, நீ சொன்னதும் கரெக்டு தான்டா. ஃபேமிலி வேற, பிஸ்னஸ் வேற. சரி வா உள்ள போலாம். அனிதா மட்டும் உள்ள தனியா இருக்காடா மச்சான், வா. ஆமால, சரி வா போலாம். அவரும் அண்ணாவும் கார்டனில் நின்று பேசிட்டு இருக்காங்களே. ஷோ, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? ஹலோ அனிதா, எப்படி இருக்க? என்ன அனிதா, ரொம்ப ஷாக்காக இருக்க போல. இப்போ கூட நல்லா நம்ப முடியலல்ல. நீ எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. பாத்தியா, உன்னோட கிளையண்ட்டோட வைஃப் நான். எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன்னு பாரு. நீ நினைக்கலாம் இது ஒரு வீடு தானே. எவ்வளோ வீடு இருக்குது தெரியுமா? நாங்கள் இதுதான் சென்டிமெண்ட்டா. இவரோட அம்மா அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு பிடிச்ச வீடுன்னு இங்கே இருக்கோம். பட் இதை விட பெரிய பெரிய வீடெல்லாம் இவருக்கு இருக்கு. பார்த்துக்கோ, நான் எவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நல்லா கண்ணை திறந்து பாரு. இப்போ தெரியுதாடி நான் எதுக்காக அந்த கார்த்திகை விட்டுட்டு வந்தேன்னு? அவங்களும் சொத்துல ஒன்றும் குறைச்செல்லாம் கிடையாது. ஆனால் அண்ணன் தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் அப்பா அதெல்லாம் பார்க்கவே சகிக்கல. ஆனால் இங்கே பாரு, இவர் ஒரே பையன், இந்த மொத்த சொத்தும் இவருக்கு மட்டும்தான். அப்போ நினச்சி பாரு, நான் எவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கை வாழ்கிறேன்னு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் கை தட்டினா வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேர் க்யூவில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும் தானடி நான் ஆசைப்படுவேன். அதனால தான் அந்த கார்த்திகை விட்டுட்டு வந்தேன். அது மட்டும் இல்லை, அவன்லாம் என் அழகுக்கு கொஞ்சம் கூட ஈடாக மாட்டான். நீ பார்த்தல என் புருஷனை, எவ்வளோ அழகாக இருக்காரு, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு. யார் எனக்கு வேணும்னு நான் தான் சூஸ் பண்ணுவேன். போயும் அந்த கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்க்கை வாழ்ந்திருப்பேனா? சீ, இது தாண்டி எனக்கு பிடிச்ச லைஃப். என்னடி அன்னைக்கு என்கிட்ட வாங்கினது மறந்துடுச்சா என்ன? இங்க பாரு, நீ வேணா கிளையண்டோட பொண்டாட்டியா இருக்கலாம். அதுக்காக என் புருஷனை தப்பா பேசுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீ யாருன்னெலாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு என் புருஷன் மட்டும்தான் முக்கியம். அவரை தப்பா பேசுன பொல்லெல்லாம் பேத்து கையில கொடுத்துருவேன், பார்த்துக்கோ. ஏய், நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்கிட்ட இப்படி பேசுறேன்? யாரா இருந்தா எனக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு, உன்கிட்ட பணம் இருக்கா, காசு இருக்கா, சொத்து இருக்கா, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அதனால எனக்கு எந்த யூஸும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு முக்கியமும் கிடையாது. எனக்கு தேவை ஃபேமிலி பாண்டிங் தான். எனக்கு என் குடும்பம் முக்கியம். என் குடும்பத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தது பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னொரு முறை என் புருஷனை தப்பா பேசினேன், உன் வீட்டில் இருக்கேன்னு கூட நான் யோசிக்க மாட்டேன். எல்லாரும் அரைஞ்சிருவேன், பார்த்துக்கோ. ஆமா, எனக்கு நீங்க நடந்துக்கிட்டதை வச்சு தெரியுது உன் புருஷனுக்கு இன்னும் நம்ம ஃபேமிலியை பத்தி எதுவுமே தெரியாது போல. நீ யாரை கலட்டி விட்டுட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஏய், இப்பதாண்டி எனக்கு தெரியுது நம்ம வீட்டை பத்தி மேலோட்டமா சொல்லி வச்சிருக்க. நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு தெரியும். ஆனா யாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு, மண்டபத்துல யாரை அவமானப்படுத்திட்டு சொத்துக்காக, எதுக்கு சொத்துக்காக அவரை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற உண்மை உன் புருஷனுக்கு தெரியாது தானே? ஏய் யூ, பாவண்டி அந்த மனுஷன். இப்போ கூட அவர் மேலே இருந்த லவ்ல தான் நீ ஓடி வந்து கல்யாணம் பண்ணன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உனக்கு லவ் முக்கியம்ல, சொத்து மட்டும்தான் முக்கியன்ற ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவரே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவார். அப்போ தெரிஞ்சுப்ப காசு பணம் முக்கியம் இல்லை, சொந்த பந்தம் தான் முக்கியம்னு. உனக்கு கண்டிப்பாக சொந்த பந்தம் முக்கியங்கிறது தெரிய வரும்டி. அன்னைக்கு தெரியும் நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு.
பகல் கனவு காண்ற போல அனிதா, கவலைப்படாத. நீ நினைச்சது எதுவும் நடக்காது. நீயும் பார்க்க தானே போற. அடச்சி, உன்கிட்ட பேச கூட எனக்கு விருப்பம் இல்ல. இப்ப நீயா போறியா இல்ல? ஏய், இது என்னோட வீடுடி. எங்க நான் நிக்கணும் நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்ல, புரியுதா? இது என் வீடு. சி. என்ன மாம்? இல்லப்பா, அவங்க என்னதான் இருந்தாலும் உன் ஒய்ஃபோட ரிலேஷனா போயிட்டாங்க. நல்லா இப்ப சொந்தமாவும் வந்துட்டாங்க. அவங்க வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கார்த்திக்கும் அனிதாக்கும் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களுக்கு சின்னதா ஒரு ப்ரெசன்ட் கொடுத்தா தானப்பா நல்லா இருக்கும். வீட்டுக்கு வந்தவங்கள எப்படி வெறும் கையோட அனுப்புறது சொல்லு? அம்மா, உண்மையாவே நானும் எதிர்பார்க்கல. நமக்கு யாருன்னு சொந்தம்னு அவ்வளவா இல்ல. ஆனா என் ஒய்ஃபோட சைட்ல இருந்து பெரிய குடும்பமே கிடைச்சிருக்குல்லம்மா. அவங்கள ரொம்ப நல்ல ஃபேமிலிமா. அவங்களுக்கு செய்யறதுக்கு நான் எதோ வேண்டான்னு சொல்லுவேனா? ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா. ரிலேஷனா இருக்கப்போ நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும்ல. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்கம்மா. சரிப்பா. எங்க அப்பனா புதுசா புடவை ஒன்று இருக்கு. அதை வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பழம் இருக்கு. பழம் வச்சு ஒரு தாம்பூலம் மாதிரி கொடுத்துடுறேங்க. போதும் தானே? உனக்கு என்ன தோணுதோ செய்யுமா மகேஸ்வரி. அம்மா சீக்கிரம் செய்யுங்க, அவங்க கிளம்புறேன்னு நின்னுட்டு இருக்காங்க. சரிப்பா, அப்ப நான் இப்பயே கொண்டு வந்துடுறேன். அவங்கள ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. ம். வாட் இஸ் திஸ் வினோ? உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுக்கு ஷாலினி இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? உன்னோட ரிலேஷன் எப்படி சும்மா விட முடியும் சொல்லு? அதான் சின்னதா ஒரு தாம்பூலம் மாதிரி குடுக்கறேன்னு சொன்னாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க வினோ. யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துடக்கூடாது. வந்தவங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறது தான் உங்களுக்கு பழக்கமே இல்ல. என்ன ஷாலினி, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கறது எதுவும் தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, உன்னோட ரிலேஷன் எப்படி சும்மா அனுப்ப முடியும்? இதுக்கப்புறம் அம்மா ஏதாச்சும் தப்பா சொன்ன என்னவோ பண்ணுங்க. அப்படி அமைதியா இரு, புரியுதா? நடக்கிறது என்னமோ அதை மட்டும் வேடிக்கை பாரு. சும்மா கருத்து சொல்றேன்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன ஆண்டி இதெல்லாம்? என்னம்மா நீ புதுசா கல்யாணம் ஆயிருக்கீங்க, வீட்டுக்கு முதல் முறையா வரீங்க, தாம்பூலம் கூட கொடுக்கலன்னா எப்படிம்மா? புதுசா கல்யாணம் இருக்கனால வீட்டில் இருக்குமா ஒரு புடவை, அதை வச்சு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிறது தானே. அது இல்லாமல் இப்போ சொந்தக்காரங்களா வேற இருக்கீங்க, புது ஜோடி வேற, கொடுக்காம எப்படிம்மா அனுப்புறது? அம்மாடி, குங்குமம் வைக்கிறேன், தாலி எடுத்து வெளியே போடுமா. இன்னும் தாலி பிரிச்சு கோக்கலையோ? ஆமா ஆண்டி, எங்க வீட்டு வழக்கப்படி 3 மாசத்துல தான் தாலி பிரிச்சு கோப்பாங்க. எங்களுக்கு இன்னும் 3 மாசம் ஆகல ஆண்டி, அதான். சரிம்மா. கார்த்திக், ஆம், சொல்லுங்க ஆண்டி. இந்தாப்பா, உன் கையால உன் பொண்டாட்டிக்கு தலையில பூ வச்சு விடு. என்னப்பா நீங்க எங்க கால்ல? நீங்க வயசுல பெரியவங்க தானே அங்கிள், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. கார்த்திக், நீங்க 2 பேரும் தீர்காயுசோட எந்த நோய் நொடியும் இல்லாம 16 செல்வமும் பெற்று சந்தோஷமா இருக்கணும். அம்மாடி, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்டா. சரிங்க அங்கிள், டைம் ஆச்சு, நாங்களும் கிளம்புறோம். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் அங்கிள். போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஓகே குமார், வில் see you later. Bye. Hi Surya, and once again thanks for coming.